ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டூ ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மாரீசன் அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். மாரீசன் சுதீஷ் சங்கர் அவரோட டைரக்ஷனில் ஃபகத் ஃபாசில் அண்டு வடிவேலு இவங்களோட காம்பினேஷன் உருவாயிட்டு இருக்க படம். ஸோ ஜூலை 25 ரிலீஸ் ஆகிறதுக்கு படம் ரெடியாக இருக்குது. அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு வந்துருக்கோம். சில வீடு நான் கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணி கடியில் வாழ்ற மீன் சாப்பாடை வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் டைலாக் சார் எங்க போனா? திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அல்சி மிஸ். பண்ணல வேற 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 நாங்க பைக்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா. நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனா? நேத்து நைட்டு கூட கரெக்டா என்டர் பண்ணீங்களே. இது சரிப்பட்டு வராது. இப்போ உன் பிளான் என்ன? ஏப்பா ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன். கொஞ்சம் கியர் தான் மாத்துவேன். பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், உடனே கண்டுபிடிச்சிடுறோம். ஜாலியா இருக்கணுமா வேணாமா? இருக்கணுமா வேணாமா? லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் மோனேட் பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. பொறுமையா போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போறதுன்னு எனக்கே தெரியல. நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை, புரிஞ்சுதா? அவர் உன்னை நம்புற மாதிரி நடி. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவீங்க. மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்றியா? ஐயா, அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது. உங்களுக்கா நடிப்பு வராது? அது ஃபகத் ஃபாசில் அந்த டைலாக் சொல்றது வந்து ஃபன்னியா இருக்கு. ஏன்னா அவரும் ஒரு மகா நடிகன் தான். செமையா இருக்குங்க. இவர் வந்து ஒரு திருடன். இவர் வந்து ஒரு நான் டீச்சர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க, அதுலேயே சொல்லியிருப்பேன். இது இவங்க வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சருக்குள்ள நடக்கிற அந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது 100% உண்மைதான். அது அந்த டீச்சர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்களோ, அப்பா பையன் அந்த மாதிரியும் யோசிச்சேன் நான். பட் அந்த மாதிரி இல்லை. இது வந்து ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர், அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இதுதான் இருக்கு. வடிவேல் சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப யூனிக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, அவர் வந்து ஒரு மறதி ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இவர் வந்து இவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறதுக்காக கூடயே டிராவல் பண்ணி அப்படி போறாங்க. பட் ஆனால் எண்டிங்கில் எப்படி என்ன ஆக போகுது, ஃபகத் ஃபாசில் ஒருவேளை திருந்துறாரா, இல்லை வடிவேலு சாரை வந்து தனியாக விட்டுட்டு அப்படி போயிடுறாரா பணத்தை அடிச்சுட்டு? ஸோ இப்படிலாம் ஒரு லென்த்தியான ஒரு கான்வர்சேஷனாக அப்படி போயிட்டு இருக்கு. நடுவில் பிஜிஎம் தாங்க வேற லெவல். அந்த லேயர் ஆட் பண்ணி செம்மை பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட்ல பேஸ் வந்து நல்லா அந்த சீனை எலிவேட் பண்ணிட்டு இருக்கு. நடுவில் அந்த வயலின்ல ஒரு சாஃப்டான ஒரு டியூன் ஒன்று போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செம்மையா பண்ணியிருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி ஃப்ரேமிங்ஸ் எல்லாம் செமையா இருந்தது. அந்த ரோட் ஷாட்டு, அப்புறம் அவரு கீழே படுத்துட்டு அந்த எந்திரிக்கிற ஒரு ஷாட்டு, அதுவும் செமையா இருக்கும். ஃபகத் ஃபாசில் எந்திரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஷாட்ஸ் வந்து நம்மளை பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும், எனக்கு இது கதையா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறதுல ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் மற்றபடியே வந்து இவங்க ரெண்டு பேருடைய இந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அதுலேயே நம்மளை மொத்தமாக மறக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு.
ஏன்னா அப்படிப்பட்ட 2 ஜாம்பவான்கள் தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க கையில இந்த கதை இருக்கிறதுனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கலாம். மற்றபடி மற்றது எல்லாமே டைரக்டரோட கையில தான் இருக்கு. அவரு கையாண்ட கதையை தான் நாம பார்க்க போறோம். அவரு என்ன யோசிச்சாரோ அதான் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம். ஸோ அதனால இதுக்கப்புறம் எல்லாம் டைரக்டரோட கையில இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆகட்டும் ஜூலை 25. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.